வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வெள்ளை சீடை எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். பச்சரிசியை நல்லா தண்ணியில அலசிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறின பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் நிழல்ல காய வச்சுக்கோங்க. அரிசி ரொம்ப வரன்னு காயக்கூடாது. நீங்க கையில பிடிச்சிங்கன்னா லேசா கையில அரிசி ஒட்டி இருக்கணும். அதுதான் சரியான பதம். அரிசியை மிக்சியில நைஸா பொடிச்சு எடுத்துக்க போறோம். பொடிச்ச அரிசியை நம்ம சல்லடையில நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சலிச்சு வச்சிருக்கிற அரிசி மாவுல 1 கப் எடுத்து அதை மிதமான சூட்ல வறுத்துக்க போறோம். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது கிடையாது. அது கலர் மாற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். வறுத்த அரிசி மாவை ஒரு பாத்திரத்துல ஆற வச்சுக்கோங்க. மாவு ஆறினதும் அதை மறுபடியும் ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. சலித்த மாவு கூட 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த தேங்காய். நீங்க தேங்காயை நெய்யில போட்டும் வறுத்துக்கலாம், இல்லை எண்ணெயை போட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. 1 கப், அதாவது 250 கிராம் பச்சரிசி மாவுக்கு நம்ம 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறோம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பாக காய வச்சுக்க போறோம். பாகுக்கு நம்ம பதம் பார்க்க தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதி வந்தா நம்ம வடிகட்டிடலாம். பாகை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாகு சூடா இருக்கிறதுனால நீங்க ஸ்பூன்லயோ இல்ல கரண்டிலயோ நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சு வச்சுக்க போறோம். நீங்க ரொம்ப இந்த உருண்டைகளை அழுத்தி தேய்க்க கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா நமக்கு எண்ணெயில போடும்போது கொஞ்சம் வெடிக்கும். அதனால லேசா நீங்க உருட்டிக்கோங்க. உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்க போறோம். சீடை பொன்னிறமா வெந்ததும் நம்ம அடுப்புல இருந்து எடுத்துடலாம். மிக மிக சுவையான இனிப்பு சீடை தயார். இது எங்க அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.